வெல்கம் டு எஸ்கே பவர் மீடியா. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்டீல் தட்டியில் ஓல்டு மாடல் லைட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நியூ மாடல் எல்இடியை எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து அந்த பல்பு ஓல்டு மாடல் பல்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய பிவிசி, அதாவது முக்கா பீடிங், டிசைன் பீடிங் கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க்ஸில் தருவாங்க. ஸோ அதில் வாங்கி இதை ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து போட்டால் மட்டும்தான் நம்ம பல்பு வந்து ஷேக் ஆகாத இருக்கும். இதை நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது எப்படி கட் பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம முக்கா பீடிங், டிசைன் பீடிங் கேட்டிங்கனாலே தருவாங்க. அதை வாங்கி சென்டராக ஒரு மோடு மாதிரி இருக்கும். அந்த மோடில் வச்சு ரெண்டுத்தையும் சென்டராக கட் பண்ணிங்கன்னா இது 2 பீஸாக வந்துடும். இதை வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் தட்டியில் அதை வச்சு கட்டிடணும். அது எப்படி கட்டுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டீல் தட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சென்டராக கட் பண்ண பார்த்திங்கன்னா அது வந்து வெளியில் வர மாதிரி வச்சு டேக் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷேக் ஆகாத இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இந்த ஸ்டீல் தட்டியில் பல்ப் வந்து உருளாது. அதுக்காக தான் இது கரெக்டாக ஒரே சேமாக வச்சு நம்ம கட்டிக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம கட்டி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி கட்டியிருக்கேன்றது. இந்த பீடிங் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள். நான் இங்கே நம்ம சைட்லேயே கிடைக்கிது, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கியிருக்கிற ஃபிக்சல் பார்த்திங்கன்னா ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ மாடலாக வந்துருக்குது 3 இன்ச்சு ஃபிக்சல், அதாவது 12 வோல்ட்டு தான் வாங்கியிருக்கோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ வாங்கி நிறைய தட்டியில் கட்டியிருக்கேன். ஏற்கனவே வந்த ரெக்கார்டு நிறைய ஃபால்ட் ஆச்சு, ஆனால் இந்த ரெக்கார்டு வந்து நல்லாவே இருக்குது. ஒயர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்த ரெக்கார்டில் வந்து ஒயர் குவாலிட்டி எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சின்றது நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இப்போ வர ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒயிட் கேப்புன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். இதோடைய பிரைட்னஸாக இருக்கட்டும், குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. இதை நான் எப்படி இப்போ பல்பு கட்டுறனோ அதே மாதிரி தான் சேம் எல்லாத்துக்குமே நான் கட்டிக்கிட்டேன். இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல் போகிற அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். அது ஒரு சிலர் வந்து பல்பை படுக்க வச்சு கட்டுறீங்க, அது அவங்க சைடில் அது எப்படி இருக்குன்னு தெரில. நம்மளுக்கு பல்பு படுக்க வச்சு கட்டினா வெளிச்சம் வந்து அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது வெளிச்சம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நம்ம இந்த மாதிரி நேர் வாட்டத்தில் வச்சு கட்டும்போது பிரைட்னஸ்ஸு நல்லாவே இருக்கும். ஸோ ஒயர் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து மடித்து வச்சு கட்டுறேன். இப்போ நான் வீடியோ எடுத்தால எனக்கு கை வாட்டம் வரல, அதனால் ஒரு இதுவாக வச்சு கட்டியிருக்கேன். நான் கட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த எப்படி கட்டியிருக்கேன்றதை காட்டுறேன். கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஒரு விரல் தான் போகிற அளவுக்கு தான் நான் வந்து கேப் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இது போல் நிறைய வீடியோக்கள் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RGBயில் வந்து இப்போ குண்டு பல்ப் வந்துருக்குல்ல, அதோடைய கனெக்ஷன் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வரும். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தா விட்டுருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனேக்கே கிடைக்கும். அதனால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்பாக வச்சு நம்ம அதே மாதிரி தான் டேக் போட்டுக்கணும். இப்போ நிறைய பேர் கம்பியும் வச்சு கட்டுறாங்க. கம்பி கட்டுறவங்க அதே சேம் மெத்தட் தான். நம்ம வந்து மேக்ஸிமம் டேக் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த ஒரு விரல் போகிற கேப்பு தான் நம்ம வைக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரே சேமாக இருக்கும். ஒரு பல்பு கொஞ்சம் இடையவும் ஒரு பல்பு கொஞ்சம் கட்டியும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஒரு விரல் கேப்னால் அந்த ஒரு விரல் கேப் வச்சுன்னு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே சேமாக ஃபினிஷிங்காக இடைந்து பார்த்தா அப்படியே முத்தாக தெரியும். வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அவுட்புட் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே கேப்பு தான் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே கேப்பு தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம டேக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து லைன் போகிற வீடியோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போ நான் ஓரளவுக்கு எல்லா இதையும் கட்டியாச்சு. லைட் எல்லாமே கட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதில் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த டேக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கட் பண்ணி எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே சேம் கொஞ்சம் கேப் விட்டு கட்டிக்கணும், கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சுகராக கட் பண்ணால் அது ஹீட்டில் வந்து வெயிலில் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். எல்லாம் ஒரே சேமாக இருக்கும். பல்ப் பார்த்தா அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் போட போகிறோம். பேக் சைடும் அதேமாதிரி பாருங்கள்.
நம்ம பல்பு ஒயர் எந்த அளவுக்கு வெளியில் வந்து தெரியாத அளவுக்கு, அதாவது வெளியில் ரொம்ப நீட்டின்னு இல்லாத கரெக்டாக ஒரே சேமாக மடித்து கட்டி வச்சுருக்கோம். பல்ப் படுக்க வச்சு கட்டும்போது இன்னும் வந்து ஒயர் வந்து இன்னும் சுகராக வச்சு கட்டலாம். இது நம்ம நேர்வாடத்தில் கட்டும்போது கொஞ்சம் லைட்டாக ஒயர் வெளியில் வரதான் செய்யும். ஸோ அது வெளியில் வந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக ஒரு சுகராக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கட்டிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெட் கலர் பிளாக் கலர் 2 ஒயர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ சைடில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்க் ஒயர் எடுத்திருக்கேன். ஏன்னா இது மெயினாக இருக்கிறது வந்து ரெட்டும் பிளாக்கும் எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இப்போ சீரியலோடைய லைன் இருக்குங்களா, ஒரு லைன் இப்போ பக்கத்துலேயே இருக்குது. ஒரு சில லைன்லாம் வந்து சென்டரில் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சில்க் ஒயரில் கனெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம மெயின் ஒயரில் ஜாயின் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். ஒரு சிலர் வந்து 2 செட்டுக்கு ஒரு தடவை ஜாயின் போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு செட்டுக்கு நம்ம லைன் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பிரைட்னஸ்ஸு. அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக பண்ணிங்க. ப்ளஸ் மைனஸ் மெயினாக பார்த்து போட்டுங்க. அப்போ தான் வந்து ஒரு சிலர் வந்து ப்ளஸ் மைனஸே தெரியாதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க, இது எரிய மாட்டேது ஒர்க் ஆக மாட்டேதுன்ட்டு. ஸோ அது வந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரில் வந்து ரெட் கலர், இப்போ ரெட் கலர் செட்னா லைட்டாக ரெட் கலர் கோடு வரது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, ப்ளைனாக வரது ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். அது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா டேக் போட்டு கட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த சில்க் ஒயர் எங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. சில்க் ஒயர் பார்த்தீங்களா, இப்போ 8ஆவதுக்கு அந்த சில்க் ஒயர் போட்டு இது அந்த மெயினில் ஒயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி நல்லா டேக் ஃபினிஷிங்காக போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை வச்சு கட்டிட்டு அந்த லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு அவுட்புட் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓரளவுக்கு எல்லாமே நம்ம வந்து லைன் போட்டு முடிச்சாச்சு. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் பிசுறே தெரியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அந்தளவு டேக் வந்து நல்லா ஃபினிஷிங்காக. அதான் நம்ம டேப் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, டேப் அடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேக் கம்பல்சரி ஒன்று போட்டுருங்க, அப்போ தான் டேப் பிரியாது. இப்போ எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை வச்சு அந்த இதில் வந்து நம்ம டேக் போட்டு கட்டிக்கலாம். அது கொஞ்சம் ஹெவியான டேக் போட்டு கட்டியிருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிங்க. இப்போ நம்மளுடைய இன்புட் லைன் அதான் நம்ம விட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த லைனை எடுத்து வி ப்ளஸ்லேயும் வி மைனஸ்லேயும் ஒன்று கொடுத்தாச்சு. வி ப்ளஸில் வந்து ரெட்டையும் வி மைனஸில் வந்து பிளாக்கையும் கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ஜூமிங்கில் காட்டுறேன். வி ப்ளஸில் வந்து ரெட்டு, வி மைனஸில் வந்து பிளாக் கொடுத்தாச்சு. இது எல்என்ன்றது வந்து தான் நம்ம ஃபேஸ் நியூட்ரலு, அதனால் அது மட்டும் நம்ம தனியாக எடுத்தாச்சு ஒயரு. இப்போ இதை எடுத்து நம்ம லைனில் கொடுத்தோன்னா ஒர்க் ஆகிடும், லைட் எல்லாமே ஆன் ஆகிடும். ஸோ இதோட ஆன் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் மதியத்திலே எடுத்தது, ஈவினிங்கோட இது போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது போல் நிறைய வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. நன்றி. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது எஸ்கே பவர் மீடியா. நன்றி நண்பர்களே.